அப்பா, நான் தவழ வயதில் தாய்ப்பாலையே மறக்கடித்தது நீ காட்டிய குரங்கு விளையாட்டு. நான் நடைப்பழகும்போது நம்பிக்கை தந்தாய். தம்பியவன் தாய்மடியை பிடித்து கொண்டபோது என்னை உன் தோளில் சுமந்து சமாதானப்படுத்தினான். எனக்கு கொடுத்த பொறி உருண்டையை சாப்பிட்டு முடித்ததும் தம்பியிடமிருந்து பாதி வாங்கி தருவாய். தம்பியின் பிறந்தநாளுக்கு எனக்கும் புது துணி வேண்டும் என்று அடம்பிடிப்பேன். கடன்பட்டாவது வாங்கி தந்தபோது கதாநாயகனாக தெரிந்த நீ வலது கை இடது காதை தலையை சுற்றி தொட்டதும் 5 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கி கொடுத்துவிட்டு வகுப்பறையில் தள்ளிவிட்டு சென்றாய். என் கதறலையும் கூப்பாட்டையும் காதில் வாங்கி கொள்ளாமல் சென்றபோது நீ முதல் முறையாக வெள்ளனாக தெரிந்தாய். எப்படியோ 10ஆம் வகுப்பு வந்துவிட்டேன். வகுப்பாசிரியரிடம் என் பிள்ளை என்ன வேண்டுமானாலும் பண்ணுங்க, அவன் பாஸ் ஆயிட்டா போதும் என்று சொன்னபோது எதிரியாக தெரிந்தாய். படாத பாடுபட்டு பொங்கலுக்கு புது துணி வாங்கி தருவாய். அதை நண்பர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து உன்னை திட்டியதுண்டு. கல்லூரிக்கு செல்லும் வயதில் நீ சொல்லும் எச்சரிக்கை எனக்கு எரிச்சலாகத்தான் இருந்தது. எவனவனோ சொல்லும் வார்த்தையை நம்பி என்னை திட்டிய போது என் மீது நம்பிக்கை இல்லையா என்று எதிர்த்து பேசியதுண்டு. பகட்டான வாழ்க்கை வாழ பணம் இல்லாத போதும் ஆசைப்பட்டதை வாங்க முடியாத போதும் நீ எல்லாம் ஒரு அப்பாவா என்று கன்னத்தில் அரைந்தாற்போல் கேட்ட நான், எனது மகன் கேட்கும் கிண்டர் ஜாயும் கிழிந்த ஸ்டைலான ஜீன்ஸும் வாங்கி தர முடியாமல் தவிக்கும் போதுதான் உணர்ந்தேன் உன் அருமையை. சுட்டிருக்கும் சூரியனும் மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளும். உழைக்கும் போது உன் ரத்தம் வேர்வையாக சிந்துவதை பார்த்து. ஆனால் உன் உயிரையே கொடுத்து வளர்த்த நான் உதாசனப்படுத்தி விட்டேன் உன்னை. இனி என்றும் என் கதாநாயகன் நீதானே அப்பா.